பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான வேத வசனம், நமக்கு தேவையான ஒரு காரியம். இதை தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிற ஒரு ஆலோசனை. ஏன் நம்ம விண்ணப்பம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், வேண்டுதல் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 கேட்டகரியும் நமக்கு தேவை. நம்ம ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது, எல்லா மனுஷருக்காக நாம ஜெபிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஒரு கம்பெனிக்கு போறோம், நம்ம ஒரு பெரிய கம்பெனிக்கு போனோம்னா கண்டிப்பா நம்ம அப்ளிகேஷன் போட்டு தான் ஆகணும். ஒரு காலேஜ்ல சேரோம், ஒரு அப்ளிகேஷன் போட்டு தான் ஆகணும். ஸோ அப்போ எல்லாத்துக்குமே நம்ம ஒரு காரியத்தை செய்வது போல தேவன் கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை நம்ம பெற்று மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னாலும் அவர்களுக்காக நாம விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் சொல்லுது. எப்படி விண்ணப்பம் பண்ணணும்னா, நீங்க ஜெபிக்கணும், அப்புறம் வேண்டுதலை தேவனிடத்துல தெரியப்படுத்தணும், கர்த்தருக்கு தேங்க்ஸ் பண்ணணும். லாஸ்டா நம்ம என்ன பண்ணோம், கடவுளுக்கு தேங்க் பண்ணோம். ஸோ நீங்க வேண்டுதல, ஆண்டவரே என் பிள்ளை இவ்வளோ பலவீனமா இருக்கு, இந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன், என் உறவு முறை இப்படி பலவீனமா இருக்கு, இவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அப்படி என் சிநேகிதனுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று ஒவ்வொரு காலகட்டத்துக்காக நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். எல்லா மனுஷருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அதுதான் சபையிலிருந்து கற்றுக் கொடுக்கிறோம். எப்பயுமே நம்ம என்ன பண்ணுகிறோம்னா, நமக்கு நாமே ஜெபித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக காணப்படுவோம். இல்ல நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சோ இந்த காலகட்டத்தில் ஜெபம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஏதோ தானோ என்று இருக்காதீங்க. சபையில எத்தனையோ பிள்ளைகள் வருகிறார்கள், குறைவோடு வருகிறார்கள், பலவீனத்தோடு வருகிறார்கள், பயத்தோடு வருகிறார்கள், வருமானம் இல்லாம வராங்க, எத்தனையோ குடும்பத்துல சமாதானம் இல்லாம வராங்க. சோ இதற்கெல்லாம் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இதனால நமக்கு என்ன ஆசீர்வாதம் பாருங்க. யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ சாதாரண விஷயம் இல்ல. அவரே துக்கத்துல தான் இருந்தாரு. ஆனா அந்த நேரத்துல கூட தன்னுடைய சிநேகிதருக்காக அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று யோபு 42ஆம் அதிகாரத்தில் விதமாய் நாம் வாசிக்கிறோம். அவன் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்றான். ஆண்டவரே, என் பிரச்சனை இப்படி இருக்கு, நீர் எப்படியும் எனக்கு செய்ய நினைத்தது தடைபடாது, நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு யோபு 42 அவர் சொல்லுவார் இந்த ஆரம்பத்துல. அதுக்கு அடுத்தது, என் கர்த்தர் என்னை எப்படி நடத்துவாரு, ஆனா நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பி அந்த சிநேகிதனுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு யோபுவினுடைய காரியங்களை ஆண்டவர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். அவன் முன்னிலுமே காட்டிலும் பின்னிலுமே மகா பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து அழகாய் நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் தனிமையில இருக்கும் பொழுதெல்லாம் சும்மா இல்ல, தனிமையில இருக்கும் பொழுதெல்லாம் அவர் முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி பலப்படுத்தும்படியாக ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. சோ நீங்க தனிமையில இருக்கிறீங்களா, தேவ சமூகத்துல மற்றவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, தனிமையில பேச ஆரம்பிங்க, வேண்டுதல் பண்ணுங்க, தேவ சமூகத்துல உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயமாகவே பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில எழுந்ததுமே தேவ சமூகத்துல நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப என் மனதுல சொல்லுகிறது, யோபுடைய நிலைமையை போல நாம் இருந்தாலும் நாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம், கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதுதான் அந்த யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைப்பது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறார். அதே போல இந்த நாட்கள்ல விசுவாசத்தோடு காத்துருங்க. ப்ராமிஸ், இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுக்கிறார். தேவன் செய்ய நினைப்பது தடைபடாது. உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை பெரிய அளவுல செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மற்றவர்களுக்காக ஜெபிங்க, எல்லா ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு ஜெபித்தது போலவே நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்கள்ல கண்களை மூடுவோம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேத வசனம் கற்றுக் கொடுப்பது போல கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே எல்லா மனுஷருக்காக விண்ணப்பம் பண்ணுகிற கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்படியாக இந்த பிள்ளைகளை தெரிந்து கொண்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தெரியப்படுத்துங்க, ஸ்தோத்திரத்தினால் தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் இரட்டத்தனையாய் மாறட்டும். தேவையில்லாத குழப்பங்கள், சஞ்சலங்களை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண சுகம் உண்டாகட்டும். விசேஷமாக யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த வேளையில இருந்தா பூரண சுக பல ஜீவன் அவர்களை கொடுத்து வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.